நருட்டோ யூனிவர்ஸ் மக்களே வணக்கம் அண்ட் கோனிச்சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Q&A ஸ்பெஷல் பார்ட் 4. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் நிறையா இருக்குது. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உண்மையாவே அகாட்ஸ்கியை கண்ட்ரோல் பண்ணது யாரு? நம்ம ஸ்டார்டிங்ல அகாட்ஸ்கியை பார்க்கும்போது உண்மையாவே இந்த அகாட்ஸ்கியை கிரியேட் பண்ணது நம்ம பெயின் ஆகிய யாஹிகோ அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். பட் இங்க யாஹிகோவே ஒரு பொம்மை மாதிரி கண்ட்ரோல் பண்ணது நாகட்டோன்னு தான் சொல்லி ஆஃப்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப அகாட்ஸ்கியை கண்ட்ரோல் பண்ணது நம்ம நாகட்டோவான்னு பார்த்தா இங்க நாகட்டோவை கண்ட்ரோல் பண்ணதே ஒபிட்டோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. அப்போ ஓகே, அகாட்ஸ்கியை கண்ட்ரோல் பண்ணது நம்ம ஒபிட்டோவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கையோட இங்க ஒபிட்டோவை கண்ட்ரோல் பண்ணது மடரான்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோட நம்ம இருக்கும் போது 4th கிரேட் நிஞ்சா வாரம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த வாரில் இன்னொருத்தனோட என்ட்ரி யாடான்னு பார்த்தா பிளாக் செட்ஸு. இங்க மடராவை யூஸ் பண்ணிக்கிட்டதே பிளாக் செட்ஸ் தான் சொல்லி இன்னொரு குண்டை தூக்கி போடுவாங்க. சரி, போனா போகட்டும், இந்த பிளாக் செட்ஸ் எதுக்காக இதை பண்ணான்னு பார்த்தா நம்ம காகுயாவை ரிவைவ் பண்றதுக்காக. ஸோ இங்க என்னதான் அகாட்ஸ்கி கிரியேட் பண்ணது யாஹிகோவா இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணவங்க தான் ஒருத்தவங்களுக்கு மாத்தி இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதாவது யாஹிகோல இருந்து நாகட்டோ, நாகட்டோல இருந்து ஒபிட்டோ, ஒபிட்டோல இருந்து மடரா, மடரால இருந்து நம்ம பிளாக் செட்ஸ், பிளாக் செட்ஸ்ல இருந்து காகுயா. கொஸ்டின் நம்பர் 2, நான் ஒரு 2 அனிமியை பார்க்கணும்னு இருக்கேன். ஸோ அப்படி நான் பார்க்க வேண்டிய அந்த 2 அனிமி எதுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க பார்க்க வேண்டிய அந்த 2 அனிமி நருட்டோ அண்ட் ஒன் பீஸ் தான். இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட்னா நருட்டோ தான். இங்க ஏன் நருட்டோனா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நட்பு, வெறுப்பு, மன்னிப்பு, தோல்வியிலிருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், லாயல், சாக்ரிஃபைஸ், அன்பு, கனவு, தனிமையில வாழ்ற வாழ்க்கைன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நருட்டோல இருக்கு. கதையோட ஆரம்பத்துல நருட்டோ பலவீனமானவனா, வில்லேஜ் மக்கள் வெறுக்கிறவனா தான் இருந்திருப்பான். ஆனா அவனோட விடாமுயற்சியால படிப்படியா ஏறி தன்னோட வில்லேஜுக்கே அவன் தலைவனா மாறுவான். நம்மள சுத்தி இருக்க மக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நருட்டோவும், செகண்டா ஒன் பீஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே கனவை நோக்கி போகிறதுக்காகவும், சிஸ்டம்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்போட மகத்துவம், சுதந்திரமா வாழ்றதுன்னா என்ன, அதாவது மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழாம உங்களுக்காக வாழ்றது, தோல்வியில இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், இதையும் தவிர நிறைய ஒன் பீஸ்ல இருக்கு. இந்த 2 அனிமைக்கு அப்புறமா நீங்க வேற எந்த அனிமையை வேணா பாருங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் நருட்டோ அண்ட் ஒன் பீஸ். கொஸ்டின் நம்பர் 3, இமீரை கொல்ல வந்ததே கிங் ஃப்ரிட்ஸ் தான். ஆனா கிங் ஃப்ரிட்ஸே மேரேஜ் பண்ணிருப்பா, அது எப்படி? ஆக்சுவலா இமீர் வந்து ஒரு ஸ்லேவ் தானே, அதாவது அடிமை தான். ஒரு பண்ணியை தப்பிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவளை காட்டுக்குள்ள ஹண்ட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இங்க அவளை ஒரு மனுஷியா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. சோ இப்படி இருக்க இமீருக்கு ஒரு நாள் திடீர்னு டைட்டன் பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். தான் ஒருத்தருக்கு தேவைப்படுறோம் அப்படின்ற விஷயம் அவளை பிசிக்கலாவும் மென்டலியாவும் ஸ்லேவா தான் மாத்துது. இவ்வளவு நாள் எதிர்த்து நிக்கிறதுக்கு பவர் இல்லாதவளுக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா கிங் ஃப்ரிட்ஸ் நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவா. பிகாஸ் அடிமைத்தனம் எது, லவ் எதுன்னு தெரியாத அளவுக்கு அவளுக்குள்ள லவ்வுக்கான தேவை இருந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 4, டோபிராமா எதுக்காக அகாடமி சிஸ்டமா உருவாக்குனாரு? ஆக்சுவலா இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஃபர்ஸ்டா டோபிராமா படிக்கிற காலகட்டத்துல ஷினோபிஸ் படிக்கிறதுக்காகவும் இல்ல ஜுட்ஸுவை லேர்ன் பண்றதுக்காகவும் அகாடமி அப்படின்னு ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனா அது வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்தந்த கிளான்ல இருக்கிறவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பண்றதுனால என்ன நடக்கும்னா அவங்களோட முன்னோர்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை தான் நியூ ஜெனரேஷனும் தெரிஞ்சுப்பாங்க. பட் இங்க டோபிராமா அகாடமி சிஸ்டமை கிரியேட் பண்ணதே ஒரு கிளானுக்கு மட்டும் தெரிஞ்ச டெக்னிக் இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோபிராமா நினைச்சது என்னன்னா நிறைய நாலேஜ் ஒரு இடத்துல சேரணும். ஸோ சேர்ந்த அந்த இடத்த தான் அகாடமி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாரு. கொஸ்டின் நம்பர் 5, அக்காயிட் கக்காஷி ஆஃப் குராமா வித் 1000 ஜுட்ஸு தென் ஹூ வில் டிஃபீட் கக்காஷி? அதாவது கக்காஷிக்கு குராமா அண்ட் அவரோட 1000 ஜுட்ஸு காப்பி இருந்தா கக்காஷியை யாரால டிஃபீட் பண்ண முடியும்? ஓகே, இங்க குராமா பவர் கிடைச்சா கக்காஷிக்கு சாக்ரா லெவல் அதிகமாகும். சோ இதனால அவரால் பெரிய பெரிய ஜுட்ஸுவை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய காயமானாலும் அது சீக்கிரமா குணமாகும். அவரோட ஸ்டாமினா கண்ட்ரோல் நல்லா இருக்கும். அண்ட் குராமா பவரோட தன்னோட காப்பி டெக்னிக் சேரும் போது எனிமிஸோட பவரை யூஸ் பண்ணி அவங்களே ஈஸியா டிஃபீட் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா இங்க நம்ம கக்காஷி ஹட்டாக்கே இருக்கக்கூடாது, கக்காஷி உசுமாக்கியா இருக்கணும். சோ அப்படி கக்காஷி உசுமாக்கியா இல்லைன்னா அவரால் குராமாவை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால அவரோட உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ இங்க கக்காஷி குராமாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவருக்கு சாக்ரா ஸ்டாமினா இருக்கணும். சோ இல்லைன்னா இது கஷ்டம் தான். கொஸ்டின் நம்பர் 6, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காகே அண்ட் ஃபியூடல் ஆர்ட்ஸ்? ஓகே, இங்க காகே அப்படின்றவங்க அந்தந்த வில்லேஜோட லீடர். ஒரு வில்லேஜுக்குமே காகே அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. தன்னோட கிராமத்துக்கு பாதுகாப்பாகவும் வார் டைம்ல
மிலிட்டரி ஃபோர்ஸாவும் இருப்பாங்க. ஃபியூடலார்ட்ஸ் அப்படின்றவங்க அந்தந்த வில்லேஜோட அரசியல் தலைவர்கள் வில்லேஜோட லேண்ட், மணி அண்ட் பொலிட்டிஷியனை தன்னோட கையில வச்சுப்பாங்க. சொல்ல போனா இவங்க தான் காகையை விட அதிக பவர்ல இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 4. 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் பண்ண யாரு காரணம்? ஆக்சுவலா உங்கள நிறைய பேர் இங்க 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகவே ஒபிட்டோ, மடரா இல்லனா பிளாக் ஷெப்ஸோ அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இங்க இவங்க 3 பேருமே கிடையாது. இவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்ம டோபிராமா. என்னம்மா சம்பந்தமே இல்லாம இவரை சொல்றேன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன் நான் இவரை சம்பந்தமே இல்லாம சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. இவரு கண்டுபிடிச்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம மடரா தன்னோட பாடிக்கு பதிலா அங்க ஒரு ஷேடோ க்ளோனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. பாயிண்ட் நம்பர் 2. சோ இதே மாதிரி தான் டோபிராமா கண்டுபிடிச்ச ஜுட்சுவால தான் நம்ம மடராவே ரீஅனிமேஷன் ஆகி வந்திருப்பாரு. இது ஒரு சீன்ல நம்ம ஆஷிராமா கூட சொல்லியிருப்பாரு, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 8. இந்திரா அண்ட் அசுராக்கு நடுவுல ஃபைட்டுக்கான இவங்க 2 பேருக்குமே தன்னோட அப்பாவான ஹகுராமா அடுத்த வாரிசா யாரு தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் சண்டையே ஆரம்பிச்சிச்சு. இங்க இந்திரா தன்னோட பலத்தால அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. ஆனா இங்க அசுரா லவ் அண்ட் யூனிட்டியால அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. இதனால இவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடாகி அது கடைசியில சண்டையா போய் முடிஞ்சிருக்கும். இந்த சண்டை அவங்களோட முடியலங்க. இது அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கா போய் மடரால இருந்து ஆஷிராமா அண்ட் நருட்டோல இருந்து சாஸ்கே வரைக்கும் போயிருச்சு. கொஸ்டின் நம்பர் 8 and இதுதான் நம்மளோட லாஸ்ட் क्वेश्चन. Why Kakashi did not accept Hanari? அதாவது கக்காஷி எதுக்காக ஹனாரியை அக்செப்ட் பண்ணல? இதுக்கான ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து தான் அன்பு வச்ச எல்லாரையும் இழந்த கக்காஷி இதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க மேல அன்பு காட்டக்கூடாதுன்னு நினைச்சாரு. அது ஒருத்தர 2 பேரை இழக்கலங்க. தன்னோட அப்பா அம்மாவை, தன்னோட சென்சைய, தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட இழந்திருப்பான். இங்க நம்ம கக்காஷி ஒரு முடிவா என்ன நினைச்சிருந்தாருன்னா, தான் அன்பு வைக்கிற எல்லாருமே இறந்து போறாங்களே, சோ அதனாலதான் நான் அன்பே வைக்க மாட்டேன்னு சொல்லி ஹனாரியோட லவ் ஏத்துக்கல. சொல்ல போனா அவர் இன்னொருத்தர் மேல அன்பு வைக்க பயந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரே ரீசன், அவர் இழந்த அத்தனை பேரோட. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறமா அடிக்கடி லாங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நீங்க தான் கொடுக்கணும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் NS Anime Clan. Bye guys, love you all and thank you for watching.